நான் மேடைக்கு யாரை கூப்பிட போகிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளர்களில் ஜாம்பவான், த மோஸ்ட் சீனியர் அண்ட் ரெஸ்பெக்டபிள் ப்ரொடியூசர் கலைப்புலி எஸ் தானு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆயிரத்தி 1981 ஆண்டு ராஜ்கமலின் அரங்கேற்றம் ராஜபார்வையில். அந்த ராஜபார்வை தான் 42 ஆண்டுகளுக்கு மேலாக நிற்கிறது, நிலைக்கிறது, நீடிக்கிறது. அந்த நிறுவனத்தை தாங்கி பிடித்த மாபெரும் தூணாக கூடிய கமல் சாரை எண்ணி எண்ணி மகிழ்கிறேன். அவருக்கு உற்ற துணையாக இருந்த அவருடைய சகோதரர் சந்திரஹாசன் அவர்களை நினைக்கும் போது கண்கள் பனிக்கிறது. அவர் செய்த பணியை அளவிட முடியாது. அப்படிப்பட்ட அந்த இடத்திற்கு தம்பி மகேந்திரன் வந்து அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆக இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்பது ஐயமில்லை. தம்பி சிவகார்த்தியன் பார்க்கிறேன். பார்க்கும்போதே எனக்கு நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, எதற்கும் அஞ்சாத தின்கோள்கள். அவன் வீரத்தின் விளைநிலமாவான், வெற்றியின் பிறப்பிடமாவான், தர்மத்தின் தலையாவான், சிறப்பாவான் என்று கூடிய அளவுக்கு மாபெரும் வெற்றி ஈட்டி தரும். துப்பாக்கியில் பணிபுரிந்த ராஜ்குமார் பெரியசாமியை நான் உண்மையிலேயே பெருமிதம் கொள்கின்றேன். மிகப்பெரிய உயரிய இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார். அடுத்து அவர் இமாலயத்துக்கு செல்லக்கூடிய அளவுக்கு மாபெரும் ஈட்டி தருவார். தம்பி ஜிவி பிரகாசனுடைய ஹெலிகாப்டர் வரும்போதெல்லாம் சவுண்ட் வரக்கூடிய பிஜிஎம் எனக்கு ஹாலிவுட்டையே நம் கண் முன்ன நிறுத்துகிறார். அப்படிப்பட்ட இந்த படத்திற்கு உண்மையிலேயே ஆழ்கடல் எண்ணம், அடலேற்று வடிமை, ஏழுகடல் வண்ணமதை, எண்ணத்தில் நடிப்பில் வடிக்கும் கலைஞர் கமல் சார் அவருடைய பணிப்பார்வையில், அவருடைய பொருளாதாரத்தில் மிக உயரிய படமாக இந்த படம் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாக வெற்றி அடையும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் அது முதல் நபராக இருப்பார். அது காரணம் கலை மீது அவருக்கு இருக்கிற காதல் தான். நன்றி, மிகப்பெரிய நன்றி.